ஹெச்டிஎஃப்சி நெட் பேங்கிங் ஆப்ல எப்படி வந்து ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஹெச்டிஎஃப்சி நெட் பேங்கிங் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ இருக்கும். அந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கார்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸ் போட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஆரோ இருக்கும். அந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து கெட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டூரேஷன் ஃபார்மேட் கேட்டிருப்பாங்க. எந்த மந்த் எந்த இயரில் இருக்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபார்மேட் செலக்ட் பண்ணி டவுன்லோட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜரில் டாக்குமெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்க முடியும். ஹெச்டிஎஃப்சி நெட் பேங்கிங் ஆப்ல எப்படி வந்து ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.